அண்டார்டிகால விழுந்த எரிக்கல்னால மொத்த பனியும் உருகி கடல் நீர் மட்டும் அதிகமாகி உலகம் முழுக்க மிகப்பெரிய ஃப்ளட் வருது. இதுக்கு நடுவுல அம்மா திட்டினதுக்கு கோச்சுக்கிட்டு கபோர்ட்ல ஒளிஞ்சிருக்க பையனை அவனோட அம்மா நம்ம இங்கிருந்து உடனே போகணும்னு வேக வேகமா கூப்பிட்டு வெளியே வராங்க. அங்க ஆல்ரெடி 3rd ஃப்ளோர் வரைக்கும் ஃப்ளட் வந்துருச்சு. இங்க இருந்து மேல போய் தப்பிக்கலான்னு ஸ்டெப்ஸ்ல ஏற போனா அங்க இந்த பில்டிங்ல இருக்க முக்காவாசி பேரு மேல ஏறதுக்கு வழி இல்லாம நிக்கிறாங்க. இது வேலைக்கு ஆகாதுன்னு அப்படியே இந்த பில்டிங்கோட இன்னொரு பக்கம் போனா அங்க யாருமே இல்ல, காலியா இருக்கு. உடனே அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவன் பயந்துட கூடாதுன்னு பாட்டு பாடிக்கிட்டே மேல ஏறுறாங்க. ஆனா அங்கேயும் ஒரு ஃப்ளோருக்கு மேல ஏற முடியாத மாதிரி வழிய அடைச்சி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மழை வேற பயங்கரமா பெய்யுது. வேற வழி இல்லாம அதுலயும் எப்படியோ ஏறி அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. அந்த கிரௌட்ல எல்லாம் பூந்து வர அப்போ இவங்கள யாரோ கூப்பிடுற சத்தம் கேக்குதுன்னு நாங்க இங்கதான் இருக்கோம்னு கை காமிச்சிட்டு அவங்க பையனை பார்த்தா அவனை காணோம். அவனை பாக்குற அப்போ அந்த பையன் அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போறத பார்த்துட்டு அவனை தேடி வராங்க. இப்படி அவனை தேடிக்கிட்டு இருக்க அப்போ அங்க பார்த்தா அந்த ஃப்ளட்ல ஒரு மிகப்பெரிய அலை வந்து அடிக்குது. அந்த அலையில மாட்டிக்கிட்ட இவங்க அவங்க பையனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடி மூச்சு பேச்சு இல்லாம இருக்க அவங்க பையனை கண்டுபிடிக்கிறாங்க. இவனை எப்படியாவது இந்த தண்ணியை விட்டு வெளியே கூப்பிட்டு போகணும்னு அங்க இருக்க டோரை ஓபன் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த டோரை ஓபன் பண்ணவே முடியல. அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ இவங்கள ஒருத்தர் மேல இருந்து கூப்பிட்டாருல, அவரு வந்து அந்த டோரை ஓபன் பண்ணி இவங்கள காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனையும் எப்படியோ காப்பாத்துறாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இங்க நொடிக்கு நொடி தண்ணியோட அளவு அதிகமாயிட்டே இருக்கு. இது இங்க மட்டும் நடக்கல, உலகத்தோட பல கான்டினென்ட்ஸ் ஏற்கனவே கடல்ல மொத்தமா முழுகிடுச்சு. மனித இனமே இன்னையோட அழிய போகுதுன்னு தெரிய வருது. ஆக்சுவலா இந்த பையனோட அம்மா ஒரு சயின்டிஸ்ட். அவங்க ஆர்டிபிஷியலா உருவாக்கக்கூடிய ஹியூமன் பாடிஸ்க்கு உணர்ச்சிகளை கொடுத்து ஒரு முழுமையான மனித இனத்தையே உருவாக்க முடியும்ன்ற அவங்களோட ரிசர்ச்சும் சக்சஸ் ஆயிருக்கும். சோ இதனால இவங்கள பூமியில இருந்து பாதுகாப்பா அனுப்பி அழிஞ்சு போன இந்த மனித இனத்தை மறுபடியும் உருவாக்குறாங்களா இல்லையான்னு செம்ம ஸ்டோரியோட ஏகப்பட்ட ட்விஸ்டோட ஒரு சைஃபை ஸ்டோரியா சொன்ன படம் தான் தி கிரேட் ஃப்ளட். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மூவிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க.